அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த ஒரு பொடி உங்கள் வீட்டில் இருந்தால் அத்தனை தெய்வங்களும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் குடியிருக்கும். எந்த வீடு நறுமணம் மிகுந்து இருக்கிறதோ அந்த வீட்டில் அத்தனை தெய்வங்களும் வாசம் செய்வதாக நமது ஐதீகத்துல கூறப்படுது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல பயன்படுத்திக்கலாம், நீங்க வாசத்தளிக்கிற தண்ணீர்ல பயன்படுத்திக்கலாம், நீங்க வீடு துடைக்கிற தண்ணீருக்கு பயன்படுத்திக்கலாம், நிலைவாசல சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பூஜை அறை சாமான்கள் எல்லாம் சுத்தம் செய்த பிறகு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி இந்த பொடியை கொஞ்சம் போட்டு அந்த பூஜை அறை சாமான்களை ஃபுல்லா அந்த தண்ணீர்ல கழுவிட்டு எடுத்து உபயோகப்படுத்தலாம். பூஜை அறையில இருக்கக்கூடிய போட்டோக்கள்லாம் நீங்க துடைப்பீங்க இல்லையா, அதுக்கும் இந்த பொடியை பயன்படுத்திக்கலாம். தீபம் ஏத்துவீங்கல்ல, அந்த தீபத்திலையும் சிட்டிகை இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். தூபம் போடும் போதும் இந்த பொடியை பயன்படுத்திக்கலாம். இப்படி பல்வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தெய்வீக பொடியை தயாரிக்கிற முறை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப எளிமையானதுதான், எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியதுதான். நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, தெய்வ வசிய பயிற்சிகள், அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, பூஜை பொருட்கள், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் நீங்கள் எதில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக உங்களுக்கு பரிகாரங்களும் செய்து கொடுக்கப்படும். இப்ப இந்த பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்: ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், சாதிப்பத்திரி, குங்குமப்பூ. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எதோடைய ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான் குவான்டிட்டி எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எதோடைய வாசனை அதிகமாக பிடிக்குமோ அதை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே தெய்வீக பொருட்கள் தான். இது எல்லாம் ஒன்றாக கலந்து அரைச்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உபயோகப்படுத்தி பாருங்க. உங்கள் வீட்டில் தெய்வங்கள் நிலைத்து நிற்கும், தெய்வ சக்தி உங்களிடத்திலும் உங்கள் இல்லத்திலும் அதிகரிக்கும். இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.